ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சென்னை விருகம்பாக்கம்ல இருக்கிற சந்தோஷி மாதா கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில் சென்னை விருகம்பாக்கத்தில் மெயின் ரோட்லேயே இருக்குது. இந்த கோயில் சந்தோஷி மாதா விநாயகரின் புதல்வி என்று அறியப்படுகிறார். புராணங்களில் விநாயகருக்கு சித்தி புத்தி என்ற இரு மனைவிகள் இருப்பதாகவும் அவர்களுக்கு லாபம் சுபம் என்ற இரு மகன்கள் இருப்பதாகவும் புராணங்களில் இருக்கிறது. ரக்ஷாபந்தன் அன்று தங்களுக்கு ஒரு சகோதரி கயிறு கட்ட இல்லை என்று விநாயகரின் மகன்கள் வருந்தினர். தன்னுடைய மகன்களின்காக அவர்கள் கேட்ட வரத்தை அளித்தார் விநாயக பெருமான். அப்படி அவதரித்தவர்தான் சந்தோஷி மாதா. சந்தோஷத்தை அள்ளி கொடுப்பவள், அதனால்தான் அவள் பேர் சந்தோஷி மாதா என்று அறியப்படுகிறது. சந்தோஷி மாதா அவதரித்தது வெள்ளிக்கிழமையாகும். எனவே வெள்ளிக்கிழமையில் சந்தோஷி மாதாவை நினைத்து விரதம் இருப்பவர்களுக்கு விநாயகரின் அருளும் கிடைக்கும். விரதம் இருக்கும் நாளன்று புளிப்பு பண்டம் எதுவும் நாம் சாப்பிடக்கூடாது. இந்த அன்னையிடம் நேர்ந்து கொண்டு வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து புளி சேர்க்காமல் சமையல் செய்துவிட்டு 8 சிறுவர்களுக்கு உணவளித்தால் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் என்பது ஐதீகம். ரக்ஷாபந்தன் திருவிழா, லட்சார்ச்சனை பெருவிழா, விநாயகர் சதுர்த்தி இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சந்தோஷி மாதாவை வேண்டிக் கொண்டால் வாழ்வில் அனைத்து வளங்களையும் நாம் பெறலாம். எனவே நீங்களும் சென்னையில் இருந்தால் இந்த கோயிலுக்கு ஒரு முறை வாருங்கள், அன்னையின் அருளை பெறுங்கள்.